அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த பூவை போட்டு மனதார நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உடனடியாக நடந்துவிடும். முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே நான் தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நீங்க சொல்லிடுங்க. மேலும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. வருடத்தில் 2 முக்கியமான நாட்கள் இருக்குங்க. இந்த நாட்களில் நாம் ஆரம்பிக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது வெற்றியில் முடியும். இந்த 2 நாட்களிலுமே ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாலுமே அது மிகப்பெரிய வெற்றியில் முடியும். அந்த 2 நாட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று விநாயகர் சதுர்த்தி, இன்னொன்று விஜயதசமி. மேலும் நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் முறைப்படி பூஜைகள் செய்ய முடியாதவங்க, விரதங்கள் இருக்க முடியாதவர்களுக்காக எளிமையான அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது நம்முடைய விருப்பங்களை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மேலும் நாளைய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அத்தனையும் நீங்க பயன்படுத்தலாம். சரிங்க, முதலாவதாக சதுர்த்தி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1:48 சதுர்த்தி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3:38 சதுர்த்தி திதி நிறைவு பெறுதுங்க. பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது எந்த திதியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே இருக்கும். அதன் அடிப்படையில் செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை தாங்க விநாயகர் சதுர்த்தி. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நாளைய தினம் விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல விநாயகர் சதுர்த்தி மற்றும் விஜயதசமி இந்த 2 நாட்களிலும் எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு இந்த நேரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல இந்த தாந்திரிகத்தை செய்வதற்கு சிறப்பான நேரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. நாளைய தினம் நீங்க எந்த நேரத்தில் விநாயகர் பூஜை செய்தாலுமே அந்த டைம்ல இந்த தாந்திரிகத்தை செய்து வழிபாடு செய்யும் போது அது இன்னமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கிட்டு வந்து பூஜை செய்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பூஜை செய்தாலும் சரி, நாளைய தினம் நீங்க எந்த டைம்ல பூஜை செய்றீங்களோ அதே நேரத்தில் இந்த தாந்திரிகத்தையும் செய்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லும் போது அது மின்னல் வேகத்தில் நிறைவேறும். இந்த டைமிங்ஸை பயன்படுத்த முடியாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அதே போல குறிப்பிட்ட சில கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியம், திருமண தடை நீங்குவது, குழந்தை பாக்கிய தடை நீங்குவது, கல்வியில் முன்னேற்றம் பெற, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கன்னு எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அதே போல அதிகபட்சம் 5 கோரிக்கைகளை மட்டும் நீங்க வைங்க. அதற்கு மேல நீங்க சொல்ல வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு கோரிக்கை, அதிகபட்சம் 5 கோரிக்கைகளுக்காக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். நாளைய தினம் விநாயகர்
விநாயகர் சதுர்த்தியாக இருப்பதனால மேக்சிமம் நிறைய பேர் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களும் நாளைய நாள் முழுவதும் அசைவத்தை தவிர்க்கணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மெத்தடை நீங்க தவிர்த்துடுங்க. பெண்கள் தீட்டை தவிர்த்து வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள், ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த தாந்திரிகத்திற்கு பன்னீரை நீங்க பயன்படுத்த வேண்டாம், தண்ணீர் இருந்தால் போதும். அரை ஸ்பூன் அளவிற்கு குங்குமம் மற்றும் மஞ்சள் எடுத்துக்கணும். அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் எருக்கம்பூ. இந்த எருக்கம்பூவிலும் பார்த்தோம்னா வெள்ளெருக்கம்பூ கிடைச்சதுன்னா அது மிக மிக விசேஷம். இதற்கு அதீதமான தாந்திரிக குணங்கள் உண்டுங்க. வெள்ளெருக்கனால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் உங்க வீட்டுல கூட இருக்கலாம், அது அந்த அளவிற்கு விசேஷம். இதை தாண்டி வெள்ளெருக்கன் செடியால் செய்யப்பட்ட மனை, பலகை, குச்சிகள் இவை அனைத்துமே தாந்திரிக குணங்கள் உடையது. அதிலும் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தியாக இருப்பதனால இந்த வெள்ளெருக்கன் பூ கிடைப்பது மிகவுமே சுலபம். நிறைய இடங்கள்ல விற்பாங்க. வெள்ளெருக்கன் பூ கிடைக்காதவங்க நார்மல் ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய, நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த எருக்கன் பூவையே நீங்க பயன்படுத்தலாம், தவறு கிடையாதுங்க. வெள்ளெருக்கனை மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. இதை பயன்படுத்துவது இன்னும் சற்று கூடுதல் பலனை கொடுக்கும். கிடைக்காதவங்க நார்மலா கிடைக்கக்கூடிய எருக்கம் பூவையே நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்ணாடி டம்ளர் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய டம்ளர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல 3/4 அளவிற்கு மேல தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப அதுல அரை ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் மற்றும் அரை ஸ்பூன் அளவிற்கு குங்குமத்தை நம்ம சேர்க்கணும். இந்த 2 பொருட்களையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்க கலக்கி விட்டுருங்க. குங்குமம் பார்த்தோம்னா நீங்க வீட்டுல எந்த கலர் யூஸ் பண்றீங்களோ அதையே பயன்படுத்திக்கோங்க. மெரூன் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நார்மல் லைட் கலர் குங்குமத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். எருக்கம் பூவை பயன்படுத்தி செய்யக்கூடிய தாந்திரிகங்களுக்கு மஞ்சள் தூளை கட்டாயமாக நம்ம பயன்படுத்தணும். மஞ்சள் குங்குமத்தை அந்த தண்ணீர்ல சேர்த்ததற்கு பிறகு நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த எருக்கன் பூவையும் அந்த தண்ணீர்ல ஆட் பண்ணிக்கோங்க. மலர்ந்த பூவை தான் யூஸ் பண்ணணும், மொட்டா இருக்கிறதா பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த டம்ளரை விநாயக பெருமானுக்கு பக்கத்துல நீங்க வச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நீங்க களிமண் பிள்ளையார் வாங்குறீங்க அல்லது வேற எந்த வகையான விநாயகர் வாங்கினாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்க பூஜை செய்தாலும் சரி, அந்த விநாயகருக்கு பக்கத்திலேயே இந்த டம்ளரை நீங்க வச்சுட்டு இப்போ மனமுருகி விநாயக பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த விநாயகர் ஸ்லோகங்கள், மந்திரங்கள் இருந்தால் அதை நீங்க ஒரு 2 நிமிஷம் ஜபம் செய்யுங்க. மந்திரம் தெரியாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக அப்படின்ற இந்த மூல மந்திரத்தை ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜபம் செய்யுங்க. இப்ப உங்களுடைய வலது கையை, ரைட் ஹேண்டை நீங்க இந்த டம்ளர் மேல வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அவை அனைத்தும் நிறைவேறணும்னு பொறுமையா மனதார நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. அந்த பூக்களின் மீதும் நீங்க விரல்களை வச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கலாம், அல்லது அந்த டம்ளரை நீங்க ஜஸ்ட் தொட்டுக்கிட்டே உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லலாம். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி நீங்க பொறுமையா உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்க. நீங்க தரையில வேணாலும் உட்கார்ந்து அல்லது மேடையில நீங்க டம்ளர் வச்சிருக்கீங்கன்னா நீங்க நின்னுட்டே கூட பிரார்த்தனை செய்யலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி முடிச்சிட்டு விநாயக பெருமான் கிட்டையும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு நீங்க வேண்டிக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நாளைய தினம் இரவு முழுவதுமே அந்த டம்ளர் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்தில் நீங்க குளிச்சிட்டு அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் பூக்களை வீட்டுக்கு வெளியே செடிகள், புதர்கள் இருந்தால் அங்க நீங்க ஊத்திடுங்க. வெளியே ஊற்ற முடியாதவங்க அந்த பூக்களை நீங்க டஸ்ட்பின்ல போட்டுட்டு அந்த தண்ணீரை கிச்சன் சிங்க்ல ஊத்திடுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான தாந்திரிக முறையை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.